ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் தகப்பனே. இதோ இந்த நேரத்திலுமாய் உம்முடைய பிறப்பின் நற்செய்தியை இந்த தேனூர் மக்களுக்கு அறிவிப்பதற்காக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உடைய ஊழியர்களாக எங்களை இந்த மீட்பின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக இந்த நாளிலே தெரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த தேனூர் மக்களை நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இந்த தேனூர் குடும்பங்களிலே இருக்கின்ற பெரியவர்கள், சிறியவர்கள், குழந்தைகள், வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களிலே தேவன் தாமே நீ கொடுத்த அந்த சமாதானம், உம்மாலே எங்களுக்கு வருகின்ற அந்த மகிழ்ச்சி, அமைதி எல்லாவற்றையும் இந்த ஊர் மக்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. புதிய வருடத்தை சந்திக்க இருக்கின்ற நாங்கள் ஆண்டவரே, வருகின்ற நாட்களிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள இந்த தேனூர் மக்கள் குடும்பங்களிலே நீர் அசைமாட வேண்டுமா நாங்கள் செபிக்கின்றோம். ஆண்டவரே, உண்மையான சந்தோஷம் சமாதானம் உம்மிடத்திலே உண்டு என்று நீ சொல்லியிருக்கின்றேன். அந்த உம்முடைய அமைதியை, சமாதானத்தை இந்த ஊர் மக்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக குடும்பங்களுக்குள்ளாக சமாதானத்தை, ஒற்றுமையை தருவீராக. குடும்பங்களில் இருக்கிற பிரிவினைகளை நீக்கி போடுவீராக. ஆண்டவரை, புரிந்து கொள்ளாமல் ஏற்படுகிற வாக்குவாதங்கள், சண்டைகள் இவைகளை நீக்கி போட வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊர் மக்களுக்கு நலம் உண்டாவதாக, அமைதி உண்டாவதாக. இவர்கள் கையிட்டு செய்கின்ற வேலைகளை எல்லாம் நீர் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் பயிர் நிலங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய கரம் இறங்கி ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஆண்டவரே, உங்களுடைய நாமம் இந்த ஊரிலே மகிமைப்படுவதாக. நீர் ஒருவரே நீர் தேவன் என்பதை அறிந்து கொண்டு உம்மிடத்திலேயே ஆண்டவரே உண்மையான சந்தோஷம், சமாதானம் உண்டு என்பதை இந்த மக்கள் கண்டுகொள்ள கண்களை திறந்து கொடுக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். நல்ல சுக பலத்தை இவர்களுக்கு கொடுத்து வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.